ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் படம் தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம படத்தோட ஹீரோ விக்கி ஜாகிங் பண்ணிட்டு இருக்கிறாரு கில்லி விஜய் ரேஞ்சில். அப்போது அங்கேயே ஏதோ பயங்கரமாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ விக்கி அதை பார்த்துட்டே போயின்னு இருக்கிறான். இங்கே ஒரு தாத்தா உட்காந்துட்டு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி ஏதோ கலவையை வச்சுட்டு எல்லா செவத்துலேயும் எழுதிட்டே இருக்கிறாரு. அதை பார்த்து விக்கி கேட்குறா, இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தானோ, இதெல்லாம் இப்போ மூட நம்பிக்கை அப்படின்றப்ப அந்த தாத்தா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம ஊரில் திருவிழா நடக்கும். அந்த 4 நாளில் கண்டிப்பாக அந்த பேய் இங்கே வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்றப்ப அங்கே ஒரு ஆண்டி நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க, என் வீட்டு செவர்லேயும் கரெக்டாக எழுதிட்டு போ தாத்தா, அப்புறமா அது கரெக்டாக படிக்காமல் என் வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா அப்படின்னு சொல்ல அந்த தாத்தா சரின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் விக்கி அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, என்னடா இப்படி சுற்றின்னு இருக்கிற, வேலை இருக்குது அதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இவர் ஒரு டைலரு. ஸோ இவனும் ஒரு டைலர் தான். வாசலுக்கு வெளியே பாருங்கள், அதாவது டைலர் கடைக்கு வாசலில் இத்தனை லேடிஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க. 4 ஊர் பக்கம் போனால் கூட நம்ம விக்கி மாதிரி துணி தைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அளவு கூட இன்ச்சி டேப் எல்லாம் வச்சு எடுக்க மாட்டான். அப்படியே லேடிஸை பார்த்து ஓகே இந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக கட் பண்ணி தைச்சி கொடுக்குறதால கிட்டத்தட்ட ஃபேஷன் டிசைனர் மாதிரி அவனை நம்பி எல்லா லேடிஸும் அவங்க ட்ரெஸ் எடுத்துன்னு வராங்க. இப்போ திருவிழா இல்லையா, ஸோ திருவிழாக்காக தைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ விக்கியும் கரெக்டாக பக்காவாக தைச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி சொல்லி வெளியே போய் உட்காரப்போ ஏதோ ஒரு பொண்ணு பேசுகிறா, எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு இந்த பாவாடை வேணும், 4 நாளில் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ 4 நாளில் முடியாதுன்னா சரிப்போ நான் வேறு எங்கேயாவது தைச்சிக்கிறேன் அப்படின்றப்போ இல்லை இவ்வளோ அழகான பொண்ணு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, சரி நானே தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்புங்க அப்படின்றப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கோவமாக பார்க்குறப்போ நான் அளவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றப்போ ஓ அப்படியா, நான் தப்பாக நினச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் கூட. ஸோ விக்கி கேட்குறா, உங்களை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே அப்படின்றப்போ இல்லை நான் வேறு ஊருக்காரி, திருவிழாக்காக வருஷம் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் விக்கியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜனா அண்ட் பிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ விக்கி ஜாயின் பண்ணிட்டு என்ன சொல்கிறான், ஒரு பொண்ணு ப்ளீஸ் எனக்கு துணி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னா அப்படின்றப்போ பிட்டு கொஞ்சம் காண்டாயிடுறான். இருக்கட்டும் அதில் போய் என்ன இருக்குது அப்படின்றப்போ ஜனா மட்டும் ஆன்னு சொல்லி வாயை பொழந்துட்டு பார்க்குறான். ப்ளீஸ்ன்னு சொன்னாலான்னா ஆமாம் அப்படி சொன்னால் சரி நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிட்டு என்ன சொல்கிறான், இதெல்லாம் விடுற தேவையில்லாத வேலை, இந்த 4 நாள் திருவிழா, ஸோ காலையிலலாம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நைட்டில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டு பார்ட்டிக்கு போக போகிறோம் அப்படின்றப்போ 3 பேரும் ஓகே அப்படி சொல்லி சந்தோஷமாக போயிடுறாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஞாபகமாக டெய்லி வந்துடணும், யாருமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவன் விக்கி கோயிலுக்கு வந்திருப்பான். ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பான், நான் நைட்டுக்கு கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோயினை தேடி நைஸாக அவன் வரான். பார்க்குறப்ப கரெக்டாக ஹீரோயினும் வந்துடுறா. விக்கியும் ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ விக்கி என்ன சொல்கிறான்னா, லேட்டாக வந்துட்டிங்களே பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான், அச்சோ முடிஞ்சிடுச்சா, எனக்கு தெரியவே இல்லை, டைம் போனது தெரியாது, அதனால தான் நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்றப்போ விக்கி சொல்கிறேன், பரவாயில்லை நாளையிலேருந்து பூஜை எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்றப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான், என்கிட்ட ஃபோன் எல்லாம் கிடையாது. விக்கி ஷாக் ஆகிடுறேன், என்னங்க இந்த காலத்தில் போய் ஃபோன் இல்லாமல் யாருங்க இருக்கிறாங்க, சரி ஒருவேளை நான் உங்ககிட்ட அதாவது மற்றவங்க உங்ககிட்ட பேசணுன்னா எப்படி பேசுவாங்க அர்ஜென்ட்டுக்கு அப்படின்றப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்க பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நீ என்னை நினச்சிக்கோ, நான் வந்துடுவேன் அப்படின்றப்போ விக்கிக்கு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷம் அவனால் தாங்கவே முடியல. நான் நினச்சாலே நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் கொடுத்தா, லெட்டர் பார்த்தா டு விக்கி அப்படி சொல்லி போட்டிருக்கு. எனக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டில் அந்த லெட்டர் ஓப்பன் பண்ண போகிறா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, வேணாம் இப்போ ஓப்பன் பண்ணாதே, நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னப்போ விக்கி ரொம்ப சந்தோஷமாக ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டாயிடுச்சு இல்லை அப்படின்றப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, எனக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்போ கேட்டுட்டு விக்கிக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சேம் நைட் பிட்டு அண்ட் ஜனா 2 பேர் ஏதோ வேலையாக வெளியே போயிட்டு வந்துன்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ஏதோ சவுண்ட் வருது அப்படின்னு திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸர் வந்திருக்கிறாரு. இவரும் இந்த படத்தில் ரொம்ப மெயின் கேரக்டர். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, என்ன பசங்களா உங்களுக்கு லைஃப் மேலே ஆசை இல்லை, இந்த மாதிரி தனியாக போகிறீங்களே அப்படின்றப்போ எதுக்கு தனியாக போனால் என்னன்னா, அவள் வருவா, இந்த 4 நாள் பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அவள் வேட்டைக்கு கிளம்பிட்டு இருப்பா, ஆம்பளைங்களை தூக்கிட்டு போயிடுவா, ஸோ ட்ரெஸ் மட்டும்தான் விட்டுட்டு போவான், ஆளுங்க இருக்க மாட்டாங்க அப்படின்றப்போ அதெல்லாம் சும்மா பயமுறுத்தாதீங்கன்னா, சரி தெரிஞ்ச பசங்களாச்சே அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்றப்போ சரி என்ன தான் சொல்லுங்கள் அப்படின்றப்போ இந்த 4 நாளைக்கு எந்த உலகத்துலேயும் இல்லாத நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆம்பளைங்க சேஃப் கிடையாது, இந்த 4 நாளைக்கு 4 செவருக்குள்ளே இருக்கிற ஆம்பளைங்க மட்டும்தான் சேஃபாக இருப்பாங்க, வெளியே வந்தாங்கன்னா அதுவும் முக்கியமாக தனியாக வந்தாங்கன்னா அவ்வளோதான் உங்கள் கதை காலி, அப்படின்னா எப்படி நம்ம தப்பிக்கிறது, ஏதாவது வழி இருக்கும் இல்லையா ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் படி நடந்தால் கண்டிப்பாக தப்பிக்கலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு
அவள் உன்னோட பேர் சொல்லி கூப்பிடுவா, ரொம்ப பாசமாக கூப்பிடுவா. அந்த டைமில் நீ உடனே குனிஞ்சி உன்னோட செப்பல் தூக்கிக்கிட்டு அப்படின்றப்போ ஓடிடணுமா அப்படின்றப்போ ப்ரொஃபஸர் ஓடக்கூடாது, மெதுவாக நடந்து போகணும், ஓடக்கூடாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் 2வது வாட்டியும் அவள் வந்து பேர் சொல்லி கூப்பிடுவா, அப்போவும் நடந்து போயிட்டே தான் இருக்கணும். 3வது வாட்டி பேர் கூப்பிடும்போதுன்னா அப்போவும் நடந்து போகணுமான்னு, இல்லை 3வது வாட்டி கூப்பிட்றப்போ கண்டிப்பாக வந்து உன் கண்ட்ரோல்லே நீ இருக்க மாட்டே, உனக்கே தெரியாமல் நீ வந்து திரும்பிடுவே. ஸோ திரும்பி பார்த்தேன்னா அவ்வளோதான், உன்னோட கதை காலி, அவள் வந்து தூக்கின்னு போயிடுவா. ஸோ என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடாது, அதுதான் மெயின் ரூலு. அதுக்கப்புறம் அப்படின்றப்போ அப்போ ஏதாவது ஒன்று இருக்கோ இல்லையா நம்ம தப்பிக்கிறதுக்குன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது பண்ணால் கண்டிப்பாக நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றப்போ கரெக்டாக ஃபோன் கால் வருது ப்ரொஃபஸருக்கு. ஸோ ஃபோன் கால் வந்தோடனே அந்த என்ன ரூல் அப்படின்னு சொல்லாமல் வந்து அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லாமலே வந்து அங்கேருந்து அவர் ப்ரொஃபஸர் போயிடுவார். இவங்க கூப்பிடுவாங்க, ப்ரொஃபஸர் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி, ஆனாலும் அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் தனியாக இவங்க வந்துட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி காடு வழியாக வராங்களே, 2 கண்ணு மட்டும் பார்ப்பாங்க. அவ்வளோதான், அந்த கண்ணு பார்த்தோன்னே பயந்துட்டு விழுந்து புரண்டு கத்திட்டு ஓடிடுறாங்க. எங்கே வராங்க நேராக அப்படின்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்டி பண்ணிகிட்டே இருக்காங்களே, அங்கே தான் கிட்டத்தட்ட பேச்சுலர் பார்ட்டி மாதிரி. ஸோ ஜென்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ விக்கிக்கு வந்து சுச்சா வருது. நான் சுச்சா போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறான். அப்போ அந்த வீட்டை வந்து யாரும் இந்த காடு வழியாக நின்று அப்படியே நோட்டம் விட்டுட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு காட்டுவாங்க. விக்கி என்ன பண்ணுறான்னா, சுச்சாவுக்கு போகிற அவசரத்தில் என்ன பண்ணிடுறான், அந்த செவத்தில் வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா. ஸோ இன்று போய் நாளைன்றது வந்து அந்த அழிஞ்சிரும். ஸோ அதில் தான் சுச்சா போயிருப்பான் அவன். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவன் உள்ளே போன அடுத்த செகண்டே வந்து அந்த வீட்டுக்கு கரண்ட் கட் ஆகிடும். ஸோ கரண்ட் கட் ஆனவுடனே இந்த மாதிரி யாரும் அந்த காட்டு வழியாக போகிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் டக் 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 சொல்லி சவுண்டு, எல்லோரும் பயந்துடுறாங்க. டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. யாராக இருப்பாங்க, கதவு தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி யாருக்குமே கதவு திறக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அதில் அந்த வீட்டில் இருக்கிறான் இல்லையா, அவனும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மெதுவாக போய்ட்டு திறந்து பார்க்குறாங்க. ஸோ யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. யார் அது அப்படின்னு கேட்குறப்போ டக்குன்னு இந்த மாதிரி இருக்கும். யார் பார்த்தா ஏதோ ஒரு லேடி. இந்த லேடியை வந்து அந்த ஃப்ரெண்ட் கூட்டத்தில் ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணியிருப்பான். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திட்டுவாங்க, ஏன்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துச்சுலேயே அவளை கூப்பிட்டுட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுவான். ஸோ அப்போ வந்து யாரும் இந்த மாதிரி பின்னிக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஸோ இவன் ரூமுக்குள்ளே போயிட்டு ஏன் லைட்டே ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணிட்டு இருப்பான். அப்போது பயங்கரமாக அவன் அலற சவுண்டு கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, என்னடா சவுண்டு அப்படின்றப்ப அந்த லேடி வந்துச்சுல, அது வந்து வேறு ரூமில் இருக்குது. ஸோ அவளும் பார்க்குறான், என்ன சவுண்ட் அது அப்படின்னு. இந்த மாதிரி கண்ணாடி உடச்சிக்கிட்டு அவனோட தூக்கிக்கிட்டு யாரோ போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த லேடி காட்டுறாங்க, இந்த வழியாக தான் வந்து யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க அவனை, நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றப்போ அவங்க வந்து பார்த்தாக்கா அவனோட, அதாவது தூக்கின்னு போனாங்களே அந்த ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கீழே கிடைக்குது. ஆனால் அவன் காணும். அதுக்கப்புறம் அவங்க நோட் பண்ணுறாங்க, அந்த இது வந்து அழிஞ்சி இருக்குது. ஸோ யார் பார்த்த வேலைடா இது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து சண்டை நடக்குது. நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், விக்கி தான் பண்ண அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றான். அதாவது ஜனாதா நீ தானே போனேன் அப்படின்றப்போ, டே நான் எல்லாம் இல்லைடா அப்படின்றா, உன்னால் என் ஃப்ரெண்டு போயிட்டான்டா, இப்போ என்னடா பண்ணுறது, உன்னை நான் விட மாட்டோன்னு சொல்லி பயங்கரமாக கை கலப்பு நடக்க, அதுக்கப்புறம் போட்டு கொடுத்த ஜனாவே வந்து நடுவில் வந்து காப்பாற்றுறான் ஃப்ரெண்டை. வேணாண்டா விடுங்கடா அப்படின்றப்போ என்ன சொல்கிறா விக்கி, முதல்ல அவனை தேடுற வழியை பார்க்கலாண்டா, அதெல்லாம் விடுங்கடா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. இருட்டான காடு. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படியே புஷ்ஷுன்னு ஆயிடுது. இப்போ தேடி தான் ஆகணுமா, நம்ம காலையில் தேடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விக்கி குளிச்சுட்டு ஹீரோயின் லெட்டர் கொடுத்தா இல்லையா, அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நேராக ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கொண்டு வரான். அவன் ஃப்ரெண்ட் இருக்கிறான் பிட்டு, அவன் தான் படித்து பார்க்குறான். ஓகே, உனக்கு வந்து லவ் லெட்டரா, அவனை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு விக்கி, உன்னை வந்து அடிக்கடி மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தோணுது, நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம மீட் பண்ணலாம், மீட் பண்ணுறப்போ நான் சொல்கிற பொருள் வாங்கினுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னடா சூனியம் பண்ணுற பொருள் எல்லாம் கேட்டிருக்கா, அவள் பொண்ணா பேயா, என்னடா நீ இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கிற, யாரா அவ அப்படின்னு சொல்லி வந்து தூக்கி போட்டுறான். அப்படி என்ன இருக்கும் அதுலன்னா, பல்லியோட வால், வெள்ளை பூனையோட முடி, அதுக்கப்புறம் மட்டன்னு, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு அது இதெல்லாம் கேட்டிருப்பா இல்லையா. ஸோ அவள் என்ன இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி கோவப்பட, அவன் ஃப்ரெண்ட்ஸு இவன் என்ன பண்ணுறான், என் ஆள் கேட்டது ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டிருக்கா, என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி லெட்டரில் என்னென்ன இருக்கோ அது ஒன்று ஒன்றா வந்து அவன் பார்த்து பார்த்து வாங்குறான். அண்ட் பூனையோட முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு அவள் கவுந்து விழுந்துருவான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு வழியாக அவன் என்னென்ன எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கோயிலில் வந்து ஹீரோயின் வருவா அப்படின்னு சொல்லிட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே வந்து பிட்டு துணி கடை தான் நடத்திட்டு இருப்பான். ஸோ அங்கே வந்து வந்த கஸ்டமர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க,
நீங்கள் சீக்கிரமாக வாடி வீட்டுக்கு போயிடலாம், ஆம்பளைங்களுக்கு இப்போ சேஃப்டியே இல்லை, பார்த்து எல்லாம் ஒருத்தனை தூக்கின்னு போயிட்டா என்னையே தூக்கின்னு போயிட போகிறா, வா சீக்கிரமாக போகலாம் அப்படின்றப்போ இதெல்லாம் கேட்ட பிட்டுக்கு டவுட் வருது. அவன் லவ் லெட்டர் சொல்லி யார் லவ் லெட்டரில் இந்த மாதிரி சூனியம் பண்ணுற பொருள்லாம் கேட்பாங்க, ஒருவேளை அவ்வளோ பேயாக இருப்பாளோ அப்படின்னு இவனுக்கு டவுட் வந்துட்டு கால் பண்ணுறான் விக்கிக்கு, எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லி. இவன் என்ன பண்ணுறான், கால் பார்த்துட்டு கூட அப்படியே கட் பண்ணி விட்டுறான், ஏன்னா பொண்ணை மீட் பண்ணோம் இல்லையா, ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. அதுக்குள்ளே ஹீரோயினும் வந்துடுறான். வந்துட்டு 2 பேர் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. என்னங்க இன்றைக்கும் லேட்டாக வந்திருக்கிறீங்களே அப்படின்றப்போ, ஆமாம் இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சி, பூஜை முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ, ஐயோ கடவுளுக்கும் எனக்கும் செட் ஆகல போல இருக்குது, பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வரேன் அப்படின்றப்போ, சரி என்னங்க பிரசாதமாவது எடுத்துக்கோங்க அப்படின்றப்போ, இல்லை இல்லை நான் வந்து இன்றைக்கி விரதம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறேன். விக்கி என்ன சொல்கிறா, சரி இப்போ கூட நம்ம உள்ளே போகலாம், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, உங்கள் பேர்லேயே நான் சொல்லி பூஜை பண்ணிடுறேன்னா, அதெல்லாம் வேணான்னா, ஆமாம் உங்கள் பேரே நீங்கள் இது வரைக்கும் சொல்லலையே அப்படின்றப்போ, ஹீரோயின் நான் கேட்டதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டியா அப்படின்றப்போ, நீங்கள் சொன்ன ஒன்று விடாமல் நான் எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துட்டேன் அப்படின்றப்போ, அவள் வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி விக்கி வா, நான் வந்து இந்த ஊர்லேயே எனக்கு பிடிச்ச ஃபேவரெட் ஒரு இடம் இருக்குது, நான் உன்னை அங்கேயே கூப்பிட்டுன்னு போகிறேன் வரியா அப்படின்றப்போ, விக்கி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணான்னு சொல்லுவான், வந்துடுறான். அதுக்குள்ளே வந்து பிட்டு ஜனாவை பார்க்க போயிருக்கிறான். எனக்கு வந்து அந்த பொண்ணு மேலே டவுட்டாகவே இருக்குடா, இது வரைக்கும் நாம் யாரையுமே அந்த பொண்ணை பார்க்கல, ஏன் ஊர்லேயே யாரும் பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியாது, இவனே வந்து பேய் பின்னாடி தான் போய் மாட்டின்னு இருக்கிறான் அப்படின்றப்போ, நீ சொல்கிறப்போ எனக்கே டவுட்டாக இருக்குடான்னு சொல்லி ஜனா கால் பண்ணுறான். விக்கிக்கு கால் பண்ணால் அவன் கட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வாடா நம்ம அவங்க டேரெக்டாக வந்து அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் போகிறப்போ கரெக்டாக வந்து அங்கே பெட்ரோல் காலி ஆகிடுது. அண்ட் இங்கே வந்து ஹீரோயின் விக்கியை வந்து ஒரு காட்டுக்குள்ளே யாருமே இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு வந்து, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிடிச்சி கிழிச்சி விட்டுடுவா. ஐயோ இது டிசைனர் ட்ரெஸ்ஸுங்க, நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே வந்து இவங்க 2 பேர் சண்டை போட்டு நிற்பாங்க, ஜனாவும் விட்டுவோம், என்னடா இது பெட்ரோல் காலி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி. இங்கே ஹீரோயின் கேட்பா, நீ தான் நல்ல டைலர் ஆச்சே, நான் கொடுத்தேன் நீ தைக்க சொல்லி, அது தைச்சியா அப்படின்றப்போ, ஐயோ இல்லை நான் வந்து நீங்கள் சொன்ன பொருள் வாங்குறதுல பிஸி ஆகிட்டேன், அதுவும் வந்து நான் அளவும் மறந்துட்டேன் அப்படின்றப்போ, சரி அளவு ஏடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போவா. அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா அவளும் இருக்க மாட்டா, அந்த இடமே வந்து ஃபுல்லாக இருட்டாகிட்டு இருக்கும். விக்கிக்கு ஒன்றுமே புரியாது, என்ன தான் நடக்குதுன்னு சுற்றி சுற்றி பார்ப்பான், குரல் கொடுத்து பார்ப்பான், ஆனால் அங்கே யாருமே இல்லை. இந்த பக்கம் வந்து பிட்டுவும் ஜனாவும் 2 பேர் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு இருப்பாங்க, போடா நான் தனியாகவே போய்ட்றேன்னு சொல்லி. கரெக்டாக ஜனா போயிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி லைட் வெளிச்சம் தான் பிளிங்க் ஆகும். ஸோ இந்த டைமில் ஜனா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூப்பிட்ற குரல் கேட்கும். அவன் வந்து ஞாபகம் வர ப்ரொஃபஸர் சொன்னது. ஸோ குனிஞ்சி சப்பல் எடுத்துக்கிட்டு மெதுவாக நடந்து போவான். மறுபடியும் ஜனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற, அவனுக்கு அழுகையாக வரும். 3வது வாட்டி கூப்பிட்ட உடனே அவன் ப்ரொஃபஸர் எந்த மாதிரி சொன்னாரோ அதே மாதிரி அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் திரும்பி பார்த்துடுறான். ஸோ பார்த்து இந்த சைடு தலை தொங்கி அந்த சைடு தலை மாற்றி மாற்றி பார்த்து அவ்வளோதான். அதோட அடுத்த செகண்டே வந்து கீழே பார்த்தா கால் மேலே தொங்கின்னு இருக்குது காற்றுல, அவ்வளோதான். அப்போ தான் அவனுக்கு சுயநினைவே வருது. ஐயையோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓட பார்க்குறானே தவிர அவனால் வந்து ஓட முடியல. அப்படியே வந்து ஜனா வந்து பேய் வந்து இழுத்துன்னு போயிடும். ஜனாவோட அம்மா, ஐயோ என் பிள்ளைய தூக்கின்னு போயிடுச்சே, பாவி படுவாவி அப்படின்னு சொல்லி லவ் லவ்னு சொல்லி ஊரை கூட்டி ஒரே அராஜகம் பண்ணின்னு இருக்கும். என் ஒத்த பிள்ளை எல்லாம் உங்களால் தான், நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த தரதலங்க கூட எல்லாம் சேராதே, நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே வந்து பிட்டு வந்து கூப்பிட்டுன்னு வரான் விக்கியை. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, உன் லவர் பற்றி யாருக்காவது இங்கே தெரியுமா, அவள் ஃபோன் நம்பர் தெரியுமானா, இல்லை எனக்கு தெரியாது, அவள் பேருன்னா எனக்கு பேரும் தெரியாது, அவள் தான்டா அந்த பேய், எனக்கு கன்ஃபார்மாக தெரியுடா, என் லவரை பற்றி ஏதாவது பேசுனா அவ்வளோதான் உன்ன என்னடா யோசிச்சு பாடுறா அப்படின்றப்போ அவன் சைலண்ட் ஆகிடுறா. இப்போ நம்ம ஃப்ரெண்டையே அவள் தூக்கின்னு போயிட்டா, ஆனால் ஒரு விஷயம்டா, அது எப்படிடா இந்த காலத்து பேய்ங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே வராங்க அப்படின்றப்போ, இல்லை அவள் கோயிலுக்குள்ளேலாம் வந்ததில்லைன்னா, என்னடா சொல்கிறேன், ஆமாம் அவள் கோயிலுக்குள்ளேயும் வந்ததில்லை, நான் பிரசாதம் கொடுத்தாலும் அவள் சாப்பிட மாட்டா, சரி அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியுமானா, இல்லை இந்த பூஜை டைமில் மட்டும் 4 நாளைக்கு அவள் வருவா அப்படின்றப்போ, நல்லா மாட்டிக்கிட்டடா மச்சான், நீ உஷாராக இருந்துக்கூடா அப்படின்றப்போ விக்கிக்கே வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் காலையிலே வந்து இந்த மாதிரி 2 ஆளை தூக்கின்னு போயிடுச்சு இல்லையா பேய், அதனால் வந்து சொல்லின்னு இருக்கிறாங்க அந்த பேய்கிட்டேருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அடித்து அதில் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, இது எல்லாம் உண்மையா இந்த கதை அப்படின்றப்போ, ஆமாடா உண்மை தான்டா, உஷாராக இருந்துக்குங்கடா, வயசு பசங்களை தான் அது தூக்கின்னு போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து இங்கே பஞ்சாயத்து நடக்குது. எந்த காரணத்து கொண்டும் ஜென்ஸ் எல்லாம் யாருமே தனியாக வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் வந்து வார்ன் பண்ணுறாரு. அண்ட் இங்கே வந்து விக்கி டீ குடிச்சிட்டே இருக்கிறான். அது எல்லாமே கேட்டுட்டு, நான் லவ் பண்ண பொண்ணு ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன், அந்த பொண்ணு பேயா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி
கூட நின்றுட்டு இருந்தவன் ஜஸ்ட்டு கேட்டிருப்பான், உங்கள் ஃப்ரெண்ட் தான் காணாமல் போனது இல்லை அப்படின்னோடனே விக்கி காண்டாயிட்டு அப்படியே எல்லா கோவம் வந்து அவனை நொங்கு நொங்குன்னு மண்டிலேயே கொட்டி வந்து காமிச்சிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணு பாவாடை தைக்கிறதுக்கு துணி கொடுத்துருப்பா இல்லையா, அந்த துணி வந்து டக்கு டக்குன்னு எடுத்து கட் பண்ணி ½ அன் ஹவருக்குள்ளே அவள் எந்த மாதிரி சொன்னாலும் அந்த மாதிரி ட்ரெஸ் தைச்சிட்டு, அதாவது பாவாடை தைச்சிட்டு நார்மலாக எங்கே மீட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்கிறான். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற கரெக்டாக அவள் வந்துடுறா. பார்த்து அப்படியே அவன் கொஞ்சம் நேரம் பயந்துடுறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அடுத்த செகண்டே அந்த இடமே அப்படியே இருட்டா மாற அப்படியே அவன் பயந்துடுறான். பயந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அப்படியே அவன் பேயா மாறி அவன் மேலே பாயிரா. பாஞ்ச அடுத்த செகண்ட், ஐயோ அம்மா நான் இல்லை, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வெளிச்சமாயிடுது அந்த இடம். என்ன விக்கி ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் பாவாடை நான் தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நான் உனக்கு கேட்கட்டுமா, நீங்கள் யார், என்ன, எப்படி எப்படி அப்படி சொல்லி என்னென்னவோ பேசுகிறேன். என்ன ஆச்சு விக்கி உனக்கு அப்படின்றப்போ, இல்லை அந்த பேய் ஒரு வேளை உங்கள் கால் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவன் பேச அவளுக்கு டவுட்டாக என்ன தான் பண்ணுறான் அவன் அப்படின்றப்போ எட்டி காலை பார்க்குறான். ஒரு வேளை கால் வந்து திரும்பி கிரும்பி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் கேட்டால் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, ஒரு வேளை நீங்கள் தான் அந்த பேயா, இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன், அவனை ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க, நீங்கள் பேயாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அப்படின்றப்போ அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட்டாக கொஞ்சம் நேரம் இருக்கிறா. எந்த ஒரு பதிலும் இல்லை அவகிட்டேருந்து. அப்புறம் இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், நீங்கள் சும்மா பேயெல்லாம் ஆயிருக்க மாட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே ஒரு ஆள் நீ உக்காந்துட்டு இருக்கான். இங்கே பாரு உனக்கு அங்கே பொண்ணு நிற்கிறாள், அது தெரியுதா அப்படின்றப்போ சொல்ல அவன் பார்த்துட்டு, பொண்ணா யார் பொண்ணு, யாருமே இல்லையா அங்கே அப்படின்றப்போ அங்கே பார்த்தா யாருமே இல்லை. ஸோ விக்கிக்கு வந்து 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது வந்து பேய் தான், ஸோ நம்ம லவ் பண்ணது பேயை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு மனசு உடஞ்சி போகுது முதல்ல பயப்படுறதை விட. அதுக்கப்புறம் நேராக பிட்டுவும் விக்கியும் ப்ரொஃபஸர் கிட்ட போகிறாங்க. என்ன தான் நடந்துச்சு, எதனால் அவள் பேயா மாதிரி இந்த மாதிரி பண்ணுறான்னு, நம்ம ஃப்ரெண்ட் ஜனாவை நம்ம எப்படி தான் காப்பாற்ற முடியும் அப்படின்றப்போ அவளை பற்றி எழுதியிருக்கிற ஒரு கதை இருக்குது புக்கு. ஸோ அதை எடுத்து அவன் ப்ரொஃபஸர் படித்து காட்டுறான். அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகான பொண்ணு இந்த ஊர்லேயே. ஸோ அந்த பொண்ணு மேலே எல்லா ஆம்பளைங்களுக்கும் கண்ணு. ஆனால் அவள் வந்து வேற ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கிறா. ஸோ அவள் லவ் பண்ண ஆள் வந்து அவன் அழகெல்லாம் பார்க்கல, இவன் மனசை தான் பார்த்து லவ் பண்ணியிருக்கிறான். ஸோ லவ் பண்ண 2 பேர் கல்யாணமும் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கே வந்து ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு அந்த பையனை 2 பேரையும் வந்து கொன்னுட்டு இருக்கிறாங்க. நமக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற காண்டில். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் வந்து எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பேஜ் கிழிஞ்சிருக்கு. ஆனால் இந்த இடம் பார்த்தோன்னே விக்கிக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இது வந்து நம்ம மலை மேலே பார்த்துருக்குற இந்த இடம். ஸோ பேசாமல் நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஜனா கண்டிப்பாக கிடைப்பா, அந்த பேய் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ப்ரொஃபஸர் ஃபஸ்ட்டு வரதுக்கு யோசிக்கிறான். ஆனால் நீ வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போயிடுறாங்க. கூப்பிட்டுன்னு போயிட்டு அந்த இடமே பார்த்தா அப்படியே இருட்டு, அப்படியே பால் அடைஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துக்கு அந்த 3 பேரும் வந்து சேர்றாங்க. அப்போ விட்டு என்ன சொல்கிறான்னா, கட்டாயப்படுத்தி என்னை தூக்கின்னு போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்றப்போ, இல்லை ஆம்பளைக்கு தான் கட்டாயப்படுத்துவாங்க, இந்த பேய் வந்து கட்டாயமெல்லாம் படுத்தாது, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கும், நீ திரும்பி பார்ப்ப இல்லையா, அதுதான் அவளுக்கு கிடைக்கிற பர்மிஷன், அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி அவள் தூக்கின்னு போயிடுவா, என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் பேசிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கமாக வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, ஏதோ பறவை தான் வந்து பறந்து போகுது. அதை கேட்டு பிட்டு வந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துடுறான். அதை கேட்ட ப்ரொஃபஸர் அவரும் வந்து பயந்து பின்னாடியே வந்து ஒரு 2 பேர் உக்காந்துக்கிறாங்க. இங்கே வந்து விக்கி தனியாக இருக்கிறான் இல்லையா, திடீர்னு அவன் கையில் வச்சுட்டு இருந்த அந்த நெருப்பு வந்து அணைஞ்சு போகுது. ஸோ பின்னாடி பார்த்தா விக்கி அப்படின்னு சொல்லி அந்த பேய் கூப்பிட அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் நான் வந்து வேறு யாரும் கிடையாது, நான் தாங்க விக்கி உங்கள் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்ல, மறுபடியும் விக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, ஐயோ நான் கேட்க மாட்டேன், கேட்டால் தானே எனக்கு வந்து எஃபெக்ட் ஆகும், நான் காது முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 3வது வாட்டி கேட்ட உடனே அவன் அழுகிறான். ஏங்க நான் 30 நிமிஷத்தில் உங்களுக்கு பாவாடை தைச்சி கொடுத்தேன், நீங்கள் என்னையே தூக்க வந்துட்டீங்களா, என் ஃப்ரெண்டை தூக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசிகிட்டே இருக்க, திரும்பி பார்த்துட்றான். அவ்வளோதான், அட்டாக் பண்ண அது முன்னாடி வருது. அப்படியே அவன் கத்திட்டே அப்படியே பார்த்துன்னு இருக்கிறான். அவ்வளோதான், விக்கியை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிடுச்சு அந்த பேய். ஹிப்னோடைஸ் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே தலை இந்த சைடு அந்த சைடு சாட்சி பார்க்க, விக்கியும் அதே மாதிரி சாஞ்சி பார்க்க. அவ்வளோதான், விக்கியை தூக்குற டைம் கரெக்டாக யாரோ வந்து நடுவில் கத்தி போடுறாங்க. கத்தி போட்டு அடுத்த செகண்ட் அந்த பேய் வந்து எந்த சைடு கத்தி வந்துச்சோ அந்த சைடு போகுது. பார்த்தா நம்ம ஹீரோயின்னு ஏதோ விபூதி எடுத்து அந்த பேய் மேலே அடிக்க, அந்த பேய் அங்கேருந்து அப்படியே பறந்து போகுது. விக்கி பார்த்து ஷாக் ஆகிடுறான். அப்போ அந்த பேய் நீ இல்லையா அப்படின்னு சொல்லி விக்கிக்கு பேய்கிட்ட அந்த தப்பிச்சதை விட அந்த பேய் இல்லை, தான் காதலிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்குள்ளே வந்து வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. விக்கி வெளியே வந்துடுறான். ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த பொண்ணை பார்த்து பயந்துடுறாங்க, ப்ரொஃபஸரும் விட்டுவோம். அப்போ வந்து விக்கி சொல்கிறான், டேய் அந்த பொண்ணு தான்டா விக்கி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிச்சு இல்லை, அந்த பொண்ணு தான் அப்படின்றப்போ, அப்படியா ஆமாம் அவள் வந்ததால் தான் வந்து என் உயிரை தப்பிச்சிச்சு, இல்லைனா அந்த பேய் என்னை கொன்னுட்டு இருக்கும். விட்டு என்ன கேட்குறான்னா, சரி நீ பேய் இல்லை ஓகே, இந்த இடத்துல இந்த டைமுக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்றப்போ,
அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த திருவிழா டைமில் இந்த 4 நாளைக்கு நான் வந்துன்னு தான் இருக்கிறேன், எப்படியாவது அந்த பேயை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் இது வரைக்கும் என்னால் முடியல. நீ எப்படி உங்கள் ஃப்ரெண்டை எழுந்துட்டு நிற்கிறீங்களோ அதே மாதிரி தான் எனக்கு சொந்தமானவங்கள நான் எழுந்துட்டு நிற்கிறேன். அவங்கள மீட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பேயை பிடிச்சே தீரணுன்ற ஒரு கோவம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ ப்ரொஃபஸர் கேட்குறாரு, சரிம்மா நீ எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்றப்போ, நான் நிறைய அகோரிங்க கிட்ட பூசாரிங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் நிறையா கற்றுக்கணும் அப்படின்றப்போ, சரி உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீ கண்டிப்பாக வந்து என்னோடய லைப்ரரிக்கு வா, அதுக்கான புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே உள்ளேருந்து வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு 4 பேர் பார்த்தா பேய் பிடிச்சின்னு போன ஜனா நின்றுட்டு இருக்கிறான். ஸோ அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட கூப்பிட்டுன்னு போகிறாங்க. ஜனாவோட அம்மா பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என் பிள்ளை வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அவங்களால தான்ப்பா என் பையன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜனா வந்து தூங்கிட்டே இருந்து திடீர்னு நைட்டு ஏஞ்சி உக்காந்துக்கிறான். ஏஞ்சி உக்காந்துட்டு அப்படியே நைட்டு இருட்டில் எங்கேயோ நடந்து போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து எல்லா பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க, ஐயோ என் பையன் காணோம், என் பையன் காணோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் விக்கியும் ஹீரோயின் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு இதெல்லாம்னா தெரியல, யாரோ வந்து எல்லாத்தையும் அதான் இன்று போய் நாளை வான்னு சொல்லி எழுதியிருக்கோம்ல, எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்கிறாங்க, இது யாரோட வேலைன்னு சொல்லி நமக்கு தெரியல. எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பிட்டு வந்து ஜனாவை பார்க்க வந்திருக்கிறான். ஜனா வந்து ஒரு மாதிரியாக திரும்பி உக்காந்துட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ பிட்டு அவன் கையை பார்க்குறான். என்னாச்சு இவன் கைக்கு, எதுக்கு இப்படி இருக்குது, ஒருவேளை அந்த அழிச்சதெல்லாம் இவன் தான் பண்ணானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜனா அப்படின்னு கூப்பிட்றப்போ ஜனா திரும்பி ஒரு மாதிரி லுக்கு விட பிட்டு பயந்துடுறான். பேன்னு சொல்லி கத்திட்டு அப்படியே கீழே ஓடுறான். ஜனாவை பின்னாடியே துரத்திட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ஆளுங்களையும் வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றி தள்ளி விடுவான். ஸோ செம்ம காமெடியாக இருக்கும் இந்த சீனு. அதுக்கப்புறம் அது விக்கியும் ஹீரோயினும் வந்துடுவாங்க. கரெக்டாக ஹீரோயின் என்ன சொல்லுவாள், விக்கிக்கிட்ட போயிட்டு அவனை கொஞ்சம் நேரம் டைவர்ட் பண்ணு, நீ டைவர்ட் பண்ணுறதுக்குள்ளே அவனை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு தேவையான மருந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்றப்போ விக்கி போயிட்டு கத்துவான். என்னென்ன பண்ண, டே நான் ஃப்ரெண்டுடா ப்ளீஸ்டா என்னை விட்டுறா, என்னை மட்டும் விட்டுறான்னா அவன் விடவே மாட்டான். அவன் கத்திட்டே இந்த மாதிரி பயங்கரமாக கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்குள்ளே கரெக்டாக ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு விபூதி எடுத்துன்னு வந்து மூஞ்சிலே வந்து நெத்தியில் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பளி எடுத்து மேலே போத்தி விட்ட உடனே அவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அடங்கிடுவான். அது நெக்ஸ்ட்டு ஹீரோயின், விக்கி, பிட்டு, ப்ரொஃபஸர் எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. இதுக்கான ஒரு தீர்வு நம்ம எடுத்தே ஆகணும், இதே மாதிரி போயிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி பேசும்போது, சரி அந்த எழுத்தாளர் இருக்கிறார் இல்லையா, எழுதினாரே அவர்கிட்டயே நம்ம போய் டைரெக்டாக கேட்கலாம், என்ன தான் நடந்துச்சு, இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்றப்போ அவர் வந்து எதுவுமே ஞாபகம் இல்லாமல் ஏதேதோ பேசுகிறாரு பைத்தியம் மாதிரி. அப்போது ஹீரோயின் கேட்குற, அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்களே அப்படின்றப்போ, அது பொண்ணு எல்லாம் வந்து காலு கீழே இருக்கிற செருப்பு மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. ஹீரோயினுக்கு இப்படி இவ்வளோ கேவலமான எண்ணம் இருக்கே வந்து பொண்ணுங்களை பற்றி, சீனி எல்லாம் ஒரு எழுத்தாளரா அப்படி உங்ககிட்ட போய் வந்தோமே அப்படின்றப்போ கரெக்டாக அவர் வந்து மேலேருந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாரா, என்னோட நினைப்பெல்லாம் தப்பு கிடையாது, உங்களால் தான் வந்து அந்த பொண்ணுக்கு அந்த நிலைமை, உங்கள் ஊர் மக்கள் தான் வந்து அந்த பொண்ணு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை கொன்னாங்க, அவன் காதலனை கொன்னுட்டு அவளை வச்சு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பண்ணுற தப்பே இல்லை, இந்த ஊரில் ஒரு ஆம்பளை கூட மிச்சம் இருக்கிற வரைக்கும் அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வுனா, ஒரு தீர்வு ஒருத்தன் தான், இவன் இந்த ஊரோட காவலன், அவன் வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அவனுக்கு எப்படி இருப்பான் அப்படின்றப்போ, அவன் கண்ணில் வந்து காதல் தெரியும், மூக்கு வந்து நீளமாக இருக்கும், தன்னை தானே வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரி நினச்சிப்பான், நான் ஆலமரத்து கீழே பிறந்திருப்பான், நான் அவங்க அம்மா வந்து டான்ஸரு, இதெல்லாம் சொன்னோம்னா அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம எங்கடா போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் சைலண்டாக உட்காந்துன்னு இருக்கிறாங்க வீட்டில். ஸோ உட்காரப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்கியை பார்த்து, டே உன் மூக்கு கூட நல்லா பெருசு இருக்குடா, எங்கேயாவது போனால் கூட பெரிய ராஜா மாதிரி தான் உக்காருவேன், அது மட்டும் கிடையாது உங்கள் பாட்டி ஊரில் ஆலமரத்து கீழே தானே நீ பிறந்தேன்னு சொன்னாங்க அப்படின்றப்போ அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஓகே தான்டா, ஆனால் இன்னும் நிறைய விஷயம் சொன்னாங்களே அதெல்லாம் என்கிட்ட இல்லையே அப்படின்றப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, ஆமாம் உன் கண்ணில் வந்து காதல் இருக்குது, அந்த காதல் வந்து அந்த பேய் வந்து பார்த்துருக்கா, அதனால தான் வந்து அவனை வந்து அவள் எதுவுமே பண்ணலை, அதெல்லாம் ஓகே தாங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து டான்ஸர் கிடையாது அப்படின்றப்போ ஃப்ரெண்ட்ஸு ப்ரொஃபஸர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட உங்கள் அப்பா இதெல்லாம் சொல்லலையானா, என்ன சொல்லலை, உங்கள் அம்மா வந்து டான்ஸர் தான்டா அப்படின்றப்போ அவனுக்கு நல்லா கடுப்பாயிடுது, என்னடா இன்னொரு பொண்ணு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசுகிற, இந்த மாதிரி பேசினா அவ்வளோதான் உங்கள் எல்லோரும் சாவடிச்சு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த இடத்துல நிற்கிறான். அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு வாட்டி நீ போய் உங்கள் அப்பா கிட்ட பேசி தான் பாரு, நாங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னோடனே அவனும் போயிட்டு அவங்க அப்பா கிட்டே கேட்குறேன், அப்பா சொல்லுங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையா, நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்குறப்போ அவங்க அப்பா கிட்ட எந்த பதிலும் இல்லை, சைலண்ட்டாக அவர் அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாரு. அவர் ஏஞ்சி போனோடனே விக்கிக்கு அவனோட கேள்விக்கு பதில் கிடைச்சிடுது. ஸோ அவங்க சொன்னது தான் எல்லாமே உண்மை, அப்போ நான் வந்து டான்ஸரோட பையனா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட
போய் பேசுகிறேன், அப்பா சாப்பிடுங்கப்பா, நீங்கள் வந்து நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடல, நான் எந்த ஃபீலும் பண்ணல, நீங்கள் எனக்கு அப்பாவாக இருக்கிறீங்க, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு நேராக ஹீரோயின் கிட்ட போகிறான். போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, அவங்க எப்படி என்ன இருந்துட்டு போட்டோம், இவங்க தான் என் அப்பாவா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னோடய அப்பா, அண்ட் எப்படி இருந்தாலும் என்னோடய அம்மா அவங்க அவ்வளோதான். ஆனால் இந்த ஊருக்காரங்க ஒரு வாட்டி கூட நான் வந்து டான்ஸரோட பையன் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டல, என்னை கேவலமாக நடத்தலை. ஸோ கடவுள் வந்து அவங்களுக்கு கைமாத்து பண்ணுறதுக்காக தான் என்னை தேர்ந்தெடுத்தான் போல இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து நான் இந்த ஊருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றப்ப அந்த பொண்ணு வந்து தைரியம் கொடுக்குது, கண்டிப்பாக நீ பண்ணுவேன், எனக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க, அந்த பேயோட ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ கோவக்காரி அப்படின்றாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை அந்த பேய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிக்க தெரிஞ்ச பேய், எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்றப்போ, ஆமாம் இல்லை, இதை நம்ம யோசிக்கவே இல்லை. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து அவள் வந்து வருஷம் இங்கே வரா, இந்த 4 நாளைக்கு மட்டும் வரா வேட்டையாடுறதுக்கு, ஆனால் நம்ம இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டா, அதை படிச்சுட்டு அச்சோ இவங்க நாளைக்கு வர சொல்கிறாங்க, நம்ம நாளைக்கு வரலாம் அப்படி சொல்லி போயிடுறா. அப்படின்றப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறா, அப்படின்னா நம்ம எதாவது சொன்னால் அவள் கேட்குறா. ஆமாம். அண்ட் மூணாவது என்னென்னா, மறுபடியும் நாளைக்கு வரா, இன்று போய் நாளை வா அப்படின்னு படிச்சுட்டு மறுபடியும் போயிடுறா. ஸோ மூணாவது அவள் அவ்வளோ பெரிய முட்டாள், அவளை ஏமாத்துறாங்கன்ற விஷயம் கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் நாம் அப்படி கிடையாது, நாம் ரொம்ப உஷாரான ஆளுங்க. ஸோ அவளோட முட்டாள்தனத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அவளை எப்படி இது பண்ணணும், ஆமாம் எப்படி பண்ணணும், என்கிட்ட எந்த பிளானும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அண்ட் இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, என்ன பண்ணோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி. திடீர்னு ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, முதலிரவு அப்படின்றப்ப, என்னது முதலிரவு, ஆமாம் அந்த புக்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கல்யாணமான அன்றைக்கே வந்து அவங்க 2 பேர் செத்துட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு செத்ததால் அந்த இன்கம்ப்ளீட்டான முதலிரவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் அவள் வந்து அவனோட காதலனை வந்து தேடி நிற்கிறா. நீ இந்த ஊரோட ரட்சகன் அப்படின்னா அந்த முதலிரவு நீ தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றப்போ, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இல்லை அவளுக்கு வந்து முதலிரவு ஆசை காட்டணும், ஆசை காமிச்சு அவள் இடத்துலேருந்து அவளை வெளியே வர வைக்கணும், அவள் இடத்துல தான் வந்து அவள் ரொம்ப சக்திசாலியாக இருப்பாள், ஆனால் வெளியே வந்துட்டா அவளை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறபடி மட்டும் நீ பண்ணு, ஆனால் இதெல்லாம் எங்கே பண்ணுறது அப்படின்றப்போ, இதோ இருக்கே இதே இடத்துல நம்ம இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து நமக்கு காட்டுறாங்க. இவன் வந்து ஏதேதோ ஃபார்முலா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறா ஹீரோயின். அண்ட் எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டுன்னு இருக்கிறாங்க. அதாவது கரெக்டான இந்த மார்க் அவள் தான் படிக்கிறா எல்லாம் பார்க்குறா இல்லையா, ஸோ அந்த மார்க் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இங்கே விக்கிக்கு வந்து ஏதோ டிஸ்டி எல்லாம் எடுக்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து காட்டுறாங்க, எல்லா ஆம்பளைங்களும் வந்து வெளியே சுற்றுறாங்க, ஆனால் சாரீ போட்டுன்னு தான் சுற்றின்னு இருக்கிறாங்க. ஸோ எங்கே நம்மளை ஆம்பளைன்னு தெரிஞ்சால் தூக்கின்னு போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் சாரீ போட்டுன்னு சுற்றுறாங்க. அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கதவு போட்டுட்டு பயத்தோடு வந்து வீட்டில் இருக்கிறாங்க. லேடிஸ் எல்லாம் வந்து பூஜைக்கு போயிடுவாங்க. அண்ட் நம்ம விக்கி வந்து இங்கே நல்ல மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டாரு. ரெடி ஆகிட்டு புலம்புறா, எங்கள் அப்பா எவ்வளோ கனவு கண்டார், என்னை இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என் நிலமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி புலம்புறப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, இங்கே பாரு விக்கி, நீ இந்த ஊரோட காவலன், நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது, எதுவுமே ஆகாது, பயப்படாத, நாங்கள் இருக்கிறோம், நான் இருக்கிறேன், நம்ம எல்லாருமே இங்கே தான் இருப்போம், ஏதாவதுன்னு நம்ம பார்த்துக்குறோம், இந்த கத்தி நீ வச்சிக்கோ, அவள் வந்தால் அவள் கண்ணையே பாரு, அவன் கண்ணில் இருக்கிற காதல் அவள் பார்த்தாலே அவள் சைலண்ட் ஆகிடுவா, அதுக்கப்புறம் இந்த கத்தியால் அவளை குத்திடு அப்படின்றப்போ, ஐயோ நான் போய் எப்படிங்க குத்துவேன், நான் அந்த மாதிரிலாம் ஆளு கிடையாது, என்னாலலாம் சத்தியமாக முடியாதுன்னா, இங்கே பாரு நீ இந்த ஊரோட காவலன், நீ செஞ்சே ஆகணும் இந்த ஊருக்கு காப்பாற்றுறதுக்கு அப்படின்றப்போ, ஓகே சரி நான் போகிறேன், நான் என்ன ஆவேன்னு தெரியாது, வாங்க எல்லாரும் ஒரு வாட்டி லாஸ்ட் ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ, மறுபடியும் ஹீரோயின் சொல்கிறேன், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எதுவுமே ஆகாது, பயப்படாதே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் செவத்தில் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ஜனாக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவனே வந்து பேய் மாதிரி ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அங்கே மார்க் போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா, எந்த இடத்துக்கு பேய் வரணும் அப்படின்னு சொல்லி, அந்த பேயும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இந்த பக்கம் ஜனா ஏஞ்சி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்ததால எல்லாரும் ஜனாவை பார்க்குறதுல பிஸி ஆகிடுறாங்க. இங்கே விக்கி தனியாக உக்காந்துட்டு அந்த பேய் வரும் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, கரெக்டாக அந்த டைம் பார்த்து பவர் கட் ஆகுது, ஏன்னா உள்ள பேய் வந்துருச்சின்னு அர்த்தம். அதுக்குள்ளே அந்த பேய் வந்துட்டு அவ்வளோதான், விக்கியை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிடுது. இங்கே வந்து ஜனா கலாட்டா பண்ணிகிட்டே இருக்கிறான் இல்லையா, அவனை வந்து சாந்தம் படுத்துறதுக்காக ஏதோ நிபுதியெல்லாம் எடுத்து பூசி இவன் வந்து ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவங்க பார்க்குறாங்க, இவனோட பிரச்சனையால் வந்து நம்ம விக்கி என்னான்னு சொல்லி பார்க்கலையா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தாக்கா விக்கி காணோம். ஆனால் அவள் கொடுத்தா இல்லையா கத்தி, அந்த கத்தி அப்படியே கிடைக்குது. ஸோ அந்த கத்தியை தூக்கிக்கிறா.
அப்போ விக்கியை வந்து அவள் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. விக்கி எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னா பேயோட இடத்துல தான் இருக்கிறான். அதாவது அந்த பாலடைஞ்ச வீடு இருக்குது இல்லையா, ஸோ அங்கே தான் இருக்கிறான். அவன் பயந்துட்டே உக்காந்துட்டு இருக்கிறான். அவள் உருன்னு சொல்லி அந்த பேய் கத்திட்டே இருக்கிற. அப்போ தான் நோட் பண்ணுறான் அதே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருன்றா. அப்போனா சரி நான் வந்து ரெடி ஆகிடுறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவள் உருன்னா உடனே சரி நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுன்னா வந்து அவன் கழட்டி போட அது இன்னும் உருன்னு கத்த, இங்கே பாரு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் பேயே வா அப்படின்னு சொன்னோடனே உரும்பு அப்படியே முன்னாடி வந்து அவ்வளோதான். அவள் போய் பல்ட்டி அடிச்சுட்டு போய் கீழே விழுறான். கீழே விழுந்தோடனே ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி எனக்கு தெரியாது, முட்டா பசங்க சொல்லி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் பாருங்கள், நீங்கள் தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்றுட்டே இருக்கிறான். அதுக்குள்ளே அந்த பேய் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது. கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே வந்து அவனை பார்த்து ஹிப்னோடைஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி யாரோ பேய் மேலே நிபுதி அடிக்க அந்த பேய் போய் அப்படியே அங்கே இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருது. அப்படியே சுருண்டி அப்படியே கிடக்க அந்த சைடு பார்த்தா யாருன்னா நம்ம ஹீரோயின் தான், வேறு யார். ஸோ வந்துட்டு நீ ஓகேவா, இந்தா இதே சாக்கு போயிட்டு அவளை வந்து இந்த கத்தியை வச்சு குத்திடு அப்படின்றப்போ ஐயோ பாவம் அவளை போய் நான் எப்படி குத்துறது, அதே மாதிரி அவளுக்கு வந்து அப்படின்றப்போ நான் சொல்கிறது மட்டும் கேள்விக்கு இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது, இந்தா போயிட்டு நீ குத்துட்டுன்னா இந்த பிரச்சனையே சால்வ் ஆகிடும்னா நான் எல்லாம் பண்ண மாட்டேன், இந்த ஊருக்காரங்களே வந்து இந்த மாதிரி தானே பண்ணாங்க, அவளை பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்றப்போ பேயை போய் பாவம் பார்க்குற விக்கி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ புரிய வைக்க சரின்னு போகிறான். அவன் போயிட்டு குத்தலான்னு பார்க்குறப்போ வாய்ப்பே இல்லை, இந்த ஊர்க்காரங்களும் வந்து அதே தான் பண்ணாங்க அவளை, நானும் அதே பண்ணாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும், அதனால் வேணாம் கொள்ளையெல்லாம் வேணாம், வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுன்னா சரி ஒன்று பண்ணு, அவளோட ஜடை கட் பண்ணிவிடு, அவளோட பவர் எல்லாம் வந்து அவள் சாகவும் மாட்டா, அவள் பவர் அதில் தான் இருக்காது, ஜடை கட் பண்ணி நீ எடுத்துன்னு வந்துடு அப்படின்றப்போ அப்போ நான் ஓகே அது வேணா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பேய்க்கு வந்து காண்டாயிடுது, ஏன் ஜடையாண்டா கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது அப்படியே பறந்து வருது. வந்து ஒரே ஒரு உதச்சிட்டு அந்த பொண்ணை தான் வந்து தாக்குது. ஏன்னா அவள் தானே ஐடியா கொடுக்குறா, அவள் தானே வந்து இந்த சாம்பல் எல்லாம் மூஞ்சில் போட்டு அவளை அட்டாக் பண்ணால், அதனால் வந்து அந்த பொண்ணை வந்து அவள் அட்டாக் பண்ணி இவன் நடுவில் போய் நின்றுறா. ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணாதீங்க, ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்றப்போ கரெக்டாக ஹீரோயின் என்ன சொல்கிறா, அவள் கண்ணுலேயே பாரு, அவள் கண்ணில் வந்து காதலோட பாருன்னா இந்த மூஞ்சி பார்த்தா காதலாக வரும், எனக்கு வரலையே, ஐயோ எனக்கு அந்த மாதிரி வரமாட்டேந்தேன்னா நீ கண்ணில் பார்த்தா மட்டும்தான் அவள் சாந்தமாக இருப்பாள், எதுவுமே பண்ண மாட்டேன்னா அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனால் அவனால் முடியல. அதோட வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்குள்ளே உருன்னு சொல்லி கத்தா ஒரு கத்துறான், வாயை மூடி, எப்போ பார்த்தாலும் உருன்ற பேய்னா கத்தினே தான் இருக்கணுமா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டெல்லாம் இருக்க மாட்டியா, பேன்ற இவன் பேசிகிட்டே இருக்கிறப்போ ஹீரோயின் அட்டாக் பண்ண வர பேய் வந்து அவன் சைடு திரும்பிட்டு அவளை வந்து அட்டாக் பண்ணி அப்படியே மேலே தொங்க விட்டுடுறா. ஸோ அவள் தொங்கிட்டே இருக்கிற கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் அதாவது கீழே வந்து விழுறா. பேயை வந்து அந்த இடத்துலேருந்து காணாமல் போகுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு அந்த பேயோட ஜடை வந்து கட் பண்ணிட்டான். ஸோ கட் பண்ணோன்னா அவன் என்ன சொல்கிற, தூக்கி போடு முதல்ல அதை அப்படின்னா அவனை வந்து தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் கேட்குறாங்க அந்த பேய் போயிடுச்சா அப்படின்றப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, இப்போதைக்கு வந்து அவன் கதை முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பேய் பற்றி நம்ம தப்பான விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். 2 விஷயம் அவளுக்கு தேவை, ஒன்று உண்மையான காதல், 2வது மரியாதை. இந்த ஊருக்காரங்க அந்த மரியாதை அவளுக்கு கொடுக்கல, அந்த மரியாதைக்காக தான் அவள் தேடுறா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் தப்பான எந்த எண்ணத்துலேயும் வந்து சுற்றலை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே வந்து போகிறாங்க. போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு மறுபடியும் அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஆஹா இந்த பேய் மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பயத்தோடு அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ எல்லா ஆம்பளைங்களையும் தூக்கின்னு போச்சு இல்லையா, அந்த எல்லா ஆம்பளைங்களும் வந்து ரிட்டன் ஒருத்தராக வந்து வெளியே வராங்க. ஸோ யாரையுமே அவள் கொல்லலை, ஸோ கொண்டு போய் வச்சிருக்கிறா அவ்வளோதான். ஸோ மறுபடியும் எல்லாரும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். அண்ட் ஹீரோயின் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்ன உடனே பூ கொடுத்துட்டு பேசுகிறா. அப்போ என்ன சொல்கிறேன், நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தா விக்கி கண்டிப்பாக நீனா நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிருப்போம்னா, ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதானா, ஆமாம் ஏன் வேறு என்ன அப்படின்றப்போ இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மொபைல் நம்பர் கேட்க மறுபடியும் அதே டைலாக் தான் சொல்கிறேன், நீ என்னை நினச்சாலே போதும் நான் வந்துடுவேன் விக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. விக்கி என்ன சொல்கிறான், நீங்கள் போகாதீங்க அப்படின்னமா, ப்ளீஸ் விக்கி என்னை போக விடு அப்படின்னோடனே அந்த ப்ளீஸ் கேட்டு அவன் வந்து ஹாப்பி ஆகிட்டு, ரொம்ப நல்ல பையன் இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஐயோ இப்போ கூட உன் பேர் சொல்லாமல் போறியே அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் அவன் வந்து போயிட்டா. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. பஸ்ஸில் உட்காந்துட்டு ஹீரோயினும் வந்து சிரிச்சிட்டே இருக்கிறா. ஹீரோயினுக்கு பேரே இல்லை ஃபுல் படத்தில். அப்போ அந்த ஜடை பார்த்தா அந்த பேக்லேருந்து அவள் எடுத்து என்ன பண்ணுறான்னா அவள் ஜடையோட வந்து அப்படியே சேர்த்துக்கிறா. அது அப்படியே மெர்ஜ் ஆகிடுது, மிக்ஸ் ஆன அடுத்த செகண்டே வந்து இவளோட கண்
வந்து இந்த மாதிரி மாறிட்டு அந்த பஸ்ஸில் எல்லாரும் கண்ணு முன்னாடியே வந்து அவள் காணாமல் போயிடுறான். ஸோ சீட் இருக்கு, ஆளை காணோம். அதோட அந்த பேய் வீட்டுக்கிட்டே வந்து அந்த பேயோட செலை பண்ணி ரொம்ப மரியாதையான வார்த்தையெல்லாம் எழுதி அங்கே வச்சிருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நான் அடுத்த சீன்லேயே வந்து அந்த பேயும் வந்து அதெல்லாம் அதுக்கு தான் படிக்க தெரியும் இல்லையா, அதெல்லாம் படித்து அதை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இது வந்து பார்ட் 2, அதாவது இப்போ அடுத்த மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேட்டர்லேயே போய் பாருங்கள். இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து தமிழில் கூட அவைலபிளாக இருக்குது. பட் தமிழில் பார்க்குறப்போ கொஞ்சம் லேக்காக ஃபீல் ஆகும். ஸோ ஸ்டோரி பார்க்கணுன்னா பாருங்கள், தமிழில் பார்க்கணுன்னா போய் கண்டிப்பாக படம் பாருங்கள், அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து தமிழில் வந்தால் ஓகே, அப்படி வரலைன்னா நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.